ஜெபம் இருளின் செயல்களான பாதுகாப்பற்ற உணர்வு, சுய பரிதாபம், கவலை, கசப்பு, அசுத்த எண்ணங்கள், எதிர்காலத்தை குறித்த கலக்கம், பொறாமை, பயம், புரணி, தீர்ப்பிடுதல் போன்ற காரியங்களிலிருந்து உங்களை விலக்கும். உங்கள் வாழ்வில் குறுக்கிடும் இத்தகைய காரியங்களை நீங்கள் மேற்கொண்டு வெற்றி பெற வேண்டும். இத்தகைய காரியங்கள் உங்கள் வாழ்விற்குள் வர முயற்சி செய்யும்போது இதற்கும் எனக்கும் உறவில்லை என உங்கள் தோள்களை உயர்த்த வேண்டும். மேலும் நீங்கள் ஒளியின் அருகில் வரும்போது மட்டுமே இருளை மேற்கொள்ள முடியும். இந்த புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் பழைய வாழ்க்கைக்குள் திரும்ப விழுந்திருக்கலாம். உங்கள் நாவை அடக்க முடியாமல் இருக்கலாம். உங்கள் கண்களின் மேல் கட்டுப்பாட்டை இழந்து இருக்கலாம். மீண்டும் பிறரை தீர்ப்பிடலாம். பழைய பயங்கள், பெருமையான எண்ணங்கள், இச்சை உணர்வுகள், குடியின் மேல் ஆர்வம், போதை மருந்துக்கு அடிமையாகுதல், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், திரைப்படங்கள் பார்த்தல், கோபப்படுதல், பாலுணர்வு பாவங்கள் போன்ற காரியங்களில் மீண்டும் அடிமைப்பட்டு கிடக்கலாம். இயேசு கிறிஸ்துவை உங்கள் மீட்பராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் புது படைப்பாக மாறியிருந்தீர்கள். ஆவிக்குரிய வாழ்வு வாழ்ந்தீர்கள். பழையவைகள் மறந்து போயிருந்தது. ஆனால் அவைகள் மறுபடியும் திரும்பிவிட்டது. நீங்கள் ஏன் என்று ஆச்சரியப்படலாம். காரியம் இதுதான்: நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் தொடர்ந்து வளரவில்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தொடர்ந்து வளரவில்லை என்றால் பழையவைகள் உங்களுக்குள் திரும்ப கடந்து வரும். நீங்கள் விட்டுவிட்ட பழக்கம் திரும்ப வரும். எனவேதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் மற்றும் ஆத்ம பயிற்சியில் அசட்டையாகவும் தொடர்ந்து வளராமலும் இருப்பது நல்லதல்ல. அதில் கவனமாக இருப்பது மிகவும் முக்கியமானது. ஆவிக்குரிய பள்ளியில் ஆண்டவரின் பிரசன்னத்தின் முன்பாக அமர்ந்து படைகளின் ஆண்டவரிடமிருந்து உங்கள் வாழ்வில் காணப்படும் தீமைகளை மேற்கொள்வது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு ஏற்கனவே சாத்தானை வென்றுவிட்டார். நீங்கள் சாத்தானை பற்றிய உணர்வில் அல்ல, மாறாக இயேசுவை பற்றிய உணர்வில் வாழ வேண்டும். தீயவைகளின் மீது நீங்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். கடவுள் உங்களுக்கு தந்த அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்வது அவசியமானதாகும். தொடர்வோமா நண்பர்களே?